நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர்களே, நம்முடைய கட்சி அலுவலகத்தில் இன்று காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலத்தினுடைய தொலைக்காட்சி நிலையத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு முழு நாளுக்கான பயிற்சி முகாம் நடந்து முடிந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த பயிற்சி முகாமிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். முக்கியமாக நம்முடைய புதுச்சேரியினுடைய உள்துறை அமைச்சர் அண்ணன் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு. நம்முடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறாங்க. நம்முடைய நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன், தேசிய செய்தி தொடர்பாளர்கள் சேஜாத் பூனாவாலா சகோதரர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு நம்முடைய ஆசீர்வாதம் ஆச்சாரியை அங்கே இருக்கிறாங்க. நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஐயா கார்வேந்தன் ஐயா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரசாத் அவர்கள், மீடியாவினுடைய பொறுப்பாளர் ரங்கநாயகர் அவர்கள், நம்முடைய துணைத் தலைவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. அர்ஜுனமூர்த்தி அண்ணன் இருக்கிறாங்க, செல்வி அண்ணன் இருக்கிறாங்க. சகோதரர்களே, இன்றைக்கி நம்முடைய பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் கடைசி நிகழ்வாக இருந்த மோடி அவர்களுடைய ஆட்சி என்ன மாற்றம், 10 ஆண்டுகளாக என்ன மாற்றம் மோடி அவர்களுடைய ஆட்சி கொடுத்துருக்கு அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய துறை சார்ந்து பேசினாங்க. குறிப்பாக பெட்ரோலியம் துறை, குறிப்பாக நம்முடைய அர்பன் டெவலப்மெண்ட். ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசும்பொழுது ஒரு 3-4 விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருந்தார்கள். அதை பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. குறிப்பாக அர்பன் நகர்ப்புற வளர்ச்சிக்காக காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு இருந்த பொழுது நாம் 10 ஆண்டுகள் இருந்திருக்கின்றோம். இருவரும் நகர்ப்புறத்திற்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நம்முடைய ஆட்சியில் 11 மடங்கு அதிகமாக 18 லட்சம் கோடி ரூபாய் நகர்ப்புறத்திற்காக வளர்ச்சிக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். 11 மடங்கு அதிகம். பாருங்கள், 10 ஆண்டுகளில் நகர்ப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக 11 மடங்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். 18 லட்சம் கோடி ரூபாய் நகர்ப்புறத்தினுடைய வேறு வேறு வளர்ச்சிக்கு வந்திருக்கு. இரண்டாவது இன்னொரு முக்கியமான கருத்து சொன்னாங்க. 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்திரா காந்தி அம்மா பேரில், ராஜீவ்காந்தி அம்மா பேரில், வேறு வேறு பேரில் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் கொண்டு வந்தாங்க. அவர்களால் 10 ஆண்டுகளில் வெறும் 18 லட்சம் வீடுகள் தான் கட்ட முடிஞ்சது. ஒன்லி 18 lakh ஹவுசஸ். ஆனால் நாம் இன்றைக்கி 10 ஆண்டுகளில் நம்முடைய பிஎம் ஆவாஸ் யோஜனா, பாரத பிரதமருடைய இலவச வீட்டு திட்டத்தில் 4 கோடியை தாண்டி வீடு கட்டியிருக்கின்றோம். அந்த ஸ்கேலை பாருங்கள். 18 லட்சம் எங்கே இருக்குது, 4 கோடி எங்கே இருக்குது. அதே போல் ஐயா சொன்னாங்க, குறிப்பாக நம்முடைய பெட்ரோலியம் துறையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்முடைய நாடு இன்றைக்கி உலகத்தில் எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நாடாக, அதாவது பொருளாதார வளர்ச்சி அதனுடைய ஒரு குறியீடாக எனர்ஜி கன்சம்ஷன். இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக எனர்ஜி கன்சம்ஷன் பெர் கேபிட்டா நம்முடைய இந்திய நாடு இருக்குது. அந்தளவுக்கு வேகமான வளர்ச்சி இருக்குது. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இருந்த கேஸ் கனெக்ஷனும் இன்றைக்கி இருக்கிற கேஸ் கனெக்ஷனும் 64% மக்கள்கிட்ட எல்பிஜி இருந்துச்சு. இன்றைக்கி 100% 99.9% எல்பிஜி போயிருக்கு. அதே போல் கடந்த 2 ஆண்டுகளில் உலகத்தில் பெட்ரோல் விலை, டீசல் விலையை குறைத்த ஒரே ஒரு நாடு நம்முடைய நாடு மட்டும்தான். எல்லா நாட்டிலும் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகுது. அதே நேரத்தில் ஹர்தீப் எஸ் பூரி அவர்கள், ஐயா அவர்கள் ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சார். இன்னைக்கு கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்குது. ஆனால் மற்ற மாநிலத்தில் குறைவாக இருக்குது. காரணம், 2 முறை நம்முடைய ஆட்சியில் நம்ம பெட்ரோல் டீசலுக்கான எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்கோம். ஆனால் தமிழக அரசு தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பெட்ரோல் டீசலுக்கு 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொல்லியும் குறைக்காமல் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழகமும் ஒரு மாநிலமாக இருக்குது. இந்த கருத்தையெல்லாம் ஐயா வச்சாங்க. முக்கியமாக சுவநிதியை பற்றி பேசுகிறாங்க. சாலையோர வியாபாரிகள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட சேச்சுரேஷன். எவ்வளோ பேர்த்துக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் தேவையோ, முதல் 10,000, அப்புறம் 20,000, அப்புறம் 50,000. இன்றைக்கி கிட்டத்தட்ட சேச்சுரேஷன் ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகிட்டோம். 10,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கந்துவட்டியிலிருந்து அவர்கள் அது வெளியே வருவதற்கு. அவர்களுடைய பேச்சு எப்படி இன்றைக்கி நம்முடைய பெண்களை பொறுத்தவரை உமன் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டாக இருந்து உமன் லெட் டெவலப்மெண்ட்டாக மாறி இருக்கும். அதாவது பெண்களுக்கான ஒரு ஆட்சியிலிருந்து
பெண்கள் நம்முடைய வளர்ச்சியை பெண்கள் என்ன இன்றைக்கி முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. உமன் சென்ட்ரிக்லேருந்து உமன் லெட், அதை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டடத்திலிருந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்கள் விரும்பக்கூடிய புதிய இந்தியாவை உருவாக்கி இருக்கின்றார்கள், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதன் பிறகு நம்முடைய தலைவர்கள் எல்லோருமே குறிப்பாக இந்த ஊடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, குறிப்பாக நம்முடைய ஆட்சியில் இந்த 10 ஆண்டுகளாக எப்படி வளர்ச்சியெல்லாம் நம்முடைய ஊடக நண்பர் முன்னால் வைத்து நாங்கள் உங்கள் மூலமாக அதிகப்படியான மக்களுக்கு எடுத்து செல்கின்றோம் என்றதெல்லாம் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சினா ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி, பாரதிய ஜனதா கட்சினா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பார்ட்டி என்கின்ற சொல்லுக்கு ஏதுவாக நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் அக்காவினுடைய எம்எல்ஏ அலுவலகம் முதல் ISO 9001 2015 தரச் சான்றிதழ் பெற்ற அலுவலகமாக மாறியிருக்கு. இன்றைக்கி நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் தமிழகத்தினுடைய சபாநாயகரையும் சந்தித்து அந்த இதை கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட்டு. இன்னைக்கு கட்சி அலுவலகத்துக்கும் வந்திருந்தார். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவனுடைய கட்சி அலுவலகம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் QMSல எப்படி இருக்கணும், மக்கள்கிட்டருந்து வரக்கூடிய பெட்டிஷனை எப்படி பார்க்கணும், குறிப்பாக பாலிசி அட்வொகசி மெஷர்ஸை எப்படி எடுக்கணும், இதையெல்லாம் உள்ளடக்கி தமிழகத்தில் முதல் சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இன்றைக்கி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கோயம்புத்தூர் அலுவலகம் ISO 9001 2015 தரச் சான்றிதழ் பெற்றிருப்பது எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒரு ப்ரொக்ரெசிவ் பார்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அதனால் அக்கா அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அடுத்து இன்னும் பல முயற்சிகள் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நெட் ஜீரோ கார்பன் மோடி அவங்க சொல்கிறாங்க, இந்தியாவை 2060-70 நெட் ஜீரோ கார்பன் நாடாக மாற்றுவன்னு. இன்றைக்கி அவர்களுடைய சட்டமன்ற அலுவலகத்திற்கு நெட் ஜீரோ கார்பனாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல முன்னோடி நிகழ்வுகளை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 27ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு பல்லடத்தில் என் மண் என் மக்களினுடைய யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்வுக்கு வர்றாங்க. அதுவும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அதற்காக நம்முடைய கட்சி நண்பர்கள் எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி 224 தொகுதி நம்ம தாண்டி இருக்கோம். இன்னும் 10 தொகுதிகள் பாக்கி இருக்குது. அடுத்த 6 நாட்களில் அந்த 10 தொகுதியும் கூட கடந்து விடுவோம். இந்த எல்லா செய்தியும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள். பார்ப்பீங்கண்ணா, நம்ம எப்போவுமே நம்முடைய யாத்திரை ஆரம்பித்த பொழுது கூட்டணி தலைவர்களை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, 27ஆம் தேதி பிரதமர் வரும் பொழுது நிறையா தலைவர்கள் வருவாங்க, சந்திப்பாங்க, மேடையில் இருப்பாங்க, விமான நிலையத்தில் வரவேற்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இன்னும் நேரம் இருக்குல்லங்க, நான் இன்னும் 6-7 days எல்லாத்துக்குமே டேட் இன்டிமேட் பண்ணியிருக்கோம். முறைப்படி யார் யார் வருவாங்க, எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஆனால் 28வது நிகழ்வு அதிகாரப்பூர்வமாக பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து அறிவிப்பு வரணுங்கன்னா, காரணம் அது ஒரு அரசு நிகழ்வு 28ஆம் தேதி காலையிலே நடைபெறுவதற்கு இருக்குது. அதை மாநில அரசு முறையாக அது வெளியிட்டால் தான் சிறப்பாக இருக்கும். ஒரு கட்சி சார்பாக நாங்கள் சொன்னால் சிறப்பாக இருக்காது. ஆனால் மாநில அரசு மிக வேகமாக ஒரு செய்திக்குறிப்பின் மூலமாக பத்திரிகை நண்பர்களுக்கு 28ஆம் தேதி பிரதமருடைய நிகழ்வை தெரிவிப்பார்கள் என்று நம்புகின்றோம். ஏன்னா கட்சி அதை பற்றி சொன்னால் தவறாக போயிருங்கண்ணா. அண்ணா, இந்த உண்மை சரிபார்ப்பு குழு நாங்கள் அதுக்கு திரும்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுக்கு தமிழ்நாடு பிஜேபி ஃபேக்ட் செக் பண்ணுறோம். அண்ணா, இன்றைக்கி என்ன பேரில் வந்தாலும் கூட நீங்கள் அந்த பேரை மாற்றி ஒரு புது ஸ்டிக்கரை ஒட்டுறது தான் நோக்கமாக இருக்குது. நம்முடைய சட்டமன்றத்தில் வானதி அக்கா அவர்கள் பட்ஜெட் முடித்த உடனே வெளியே சொன்னாங்க, பட்டியலிட்டார்கள் எப்படியெல்லாம் பேரை மாற்றுறாங்க. பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம் PM ஆவாஸ் யோஜனா இன்றைக்கி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கனவு இல்லமாக மாறியிருக்கு. தமிழ்நாட்டில் பசுமை வழிச்சாலைகள் 20 இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி புதுசாக க்ரீன் ரோடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சஹி நிவாஸ் அப்படின்னு நம்ம 10க்கும் மேற்பட்ட மகளிருக்காக ஹாஸ்டல் நடத்துகிறோம். இன்றைக்கி அது தோழி விடுதின்னு ஒரு பேரை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி கைவினை கலைஞர் திட்டம், அது என்ன 13,000 கோடி விஸ்வகர்மா யோஜனாவில் ஒதுக்கி இவ்வளவு நண்பர்கள் இன்றைக்கி அது போட்டு 4 ஆண்டுகளுக்கான திட்டம். அது 2023-24 2027-28 வரை 4 ஆண்டுகளுக்காக விஸ்வகர்மா யோஜனா.
இன்றைக்கி அதனால் இன்றைக்கி உண்மை சரிபார்ப்புக்குள்ள என்னென்னா அரசனுடைய பொய் சொல்கிறத எப்படி சமாளிக்கிறாங்கிறத அவங்க வேலையாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனையாச்சு. குறிப்பாக நம்முடைய ஹைவேஸில் ஆக்சிடெண்ட் ஆகும் பொழுது அவர்களுக்கு மத்திய அரசு குட் சாமரிட்டன் வேகமாக யார் எடுத்துகிட்டு போய் அவர்களுடைய உயிர் காப்பதற்கு உதவி செய்கிறாங்களோ மத்திய அரசு எப்போ இருந்திருக்கு, அது மாநில அரசு ஒரு புது பேர் வச்சுருக்காங்க. ஆனால் போஷன் அபியான் எப்போ இருந்திருக்குன்னா அது குறிப்பாக நம்முடைய மகளிர் அணி தலைவி இங்கே இருக்காங்க. இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ராஜஸ்தான், ஒரிசா, நாகாலாண்டு எல்லா பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க போஷன் அபியானுக்கு. இன்றைக்கி அது பேர் எப்படி மாற்றிருக்காங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். அதே திட்டம் தானுங்க, நான் ஊட்டச்சத்தை உறுதி செய் சமகிரக சிக்ஷா. இன்றைக்கி என்ன பேராசிரியர் அன்பழகன் திட்டம். அண்ணா அதாவது மாநில அரசு என்னதான் பேரை மாற்றி மாற்றி வச்சாலும் கூட இதெல்லாம் மத்திய அரசு 4-5 வருடங்களாக கொண்டு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட சேச்சுரேஷனை ரீச் பண்ணக்கூடிய திட்டத்திற்கு ஒரு புது பெயரை வச்சு வெளியிடுறாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக என்னங்கண்ணே, பட்ஜெட்டில் என்னங்கண்ணே இருக்குது? நீங்கள் இந்த பட்ஜெட்டை முழுமையாக பாருங்கள். தமிழ்நாடு கடன் சுமையில் இருக்குது அப்படின்னு அந்த பட்ஜெட் நமக்கு உணர்த்துது. 8.3 லட்சம் கோடியை தாண்டுறோம் பட்ஜெட்டு முதல்ல நமக்கு தெரிவிக்குது. இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை ஓன் டேக்ஸ் ரெவென்யூ 19% வளரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கி வெறும் 12% தான் வளர்ந்துருக்கு. அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை இந்த பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க ஒத்துக்கிறாங்க. மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு புது பெயர் வச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்பு அடையார் அதை சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி, இந்த வருஷம் 1500 கோடி, பழைய 1500 கோடி என்னாச்சு தெரியாது. 3 ஆண்டுகளாக குடமுழுக்குக்காக 100 கோடி 100 கோடி 100 கோடி, போன ஆண்டு செய்த அலோகேட் பண்ண 100 கோடியில் 46 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. எல்லா ஆண்டும் 100 கோடி 100 கோடி 100 கோடி HRNCக்கு குடமுழுக்குக்காக கொடுக்குறோம். இந்த பட்ஜெட்டை நீங்கள் லைன் பண்ணி இன்றைக்கி வேளாண் பட்ஜெட்டு அண்ணே சாயில் ஹெல்த் கார்டு எப்பனே கொண்டு வந்தோம், 2015 கொண்டு வந்தோம். மண்வள அட்டையை பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாய பெருமக்கள் மண்வள அட்டை பயன்படும் பொழுது அதை மாநில அரசு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும் பொழுது இன்றைக்கி வேளாண் துறை பட்ஜெட்டில் மண்வள அடையாள அட்டையை அறிவிக்கிறாங்க. ஸோ மக்களும் பார்க்குறாங்கன்னே மக்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் என்னதான் குழப்பினாலும் கூட மக்களுக்கு தெரியும் இதற்கான ஃபண்டு மத்திய அரசு கொடுக்குறாங்க. பேரை மட்டும் மாற்றி மாற்றி வைத்தால் அது உண்மையாருமான இன்றைக்கி மண்வள அடையாள அட்டை இன்றைக்கி வேளாண் பட்ஜெட்டில் ஒரு உதாரணம். இன்றைக்கி அதை பெருமையாக சொல்கிறாங்க. நாங்கள் ரசாயனத்திலிருந்து வெளியே வர்றோம், ரசாயனத்திலிருந்து வெளியே வாங்கன்னு பிரதமர் எப்போ சொல்கிறார், 5 ஆண்டுகளை சொல்கிறார். நேனோ யூரியா, நீம் கோட்டட் யூரியா, மண்வள அடையாள அட்டை, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி தமிழக அரசு விழித்திருந்து இத்தனை காலமாக மத்திய அரசுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் அந்த ஜேடி அக்ரிகல்ச்சருக்கு டாஸ்மார்க் இன்சார்ஜெல்லாம் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி மண்வள அடையாள அட்டையை பற்றி பேசுகிறாங்க. அதனால் இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு வாரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய எம்எல்ஏ வானதி அக்கா வெளியே சொன்னாங்க, மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு புது பெயரை வைத்து இந்த பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கின்றார்களோ தவிர இதில் எதுவுமே கிடையாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நேற்று நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் கருப்பு முருகானந்த மன்னன் அவர்கள், நம்முடைய மாவட்ட தலைவர்கள், நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் எல்லோரும் இணைந்து 2 அமைச்சர்கள் டெல்லியில் சந்தித்தாங்க. நாங்கள் மீனவர்களை கூட்டிகிட்டு போயிருந்தோங்க. ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து நம்முடைய மீனவ சொந்தங்கள் கூட வந்தாங்க. முதல் சந்திப்பு நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா அவர்கள் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் முருகன்ஜி அவர்கள். அதில் போய் ஒரு 2 மணி நேரம் மீனவ சொந்தங்கள்லாம் உட்கார்ந்து பேசியிருக்கோம், இதை எப்படி சரி பண்ணலான்னு. அதன் பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அப்போ தான் மியூனிக்லேருந்து லேண்ட் ஆனாங்க, ஜெர்மனியிலேருந்து. வந்தவுடன் முதல் அப்பாயின்மெண்ட்டு ஏர்போர்ட்லேருந்து நேராக ஹைதராபாத் ஹவுஸ் 2:30 மணிக்கு நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களை அழைத்து அவங்க பேசிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் மினிஸ்ட்ரியல் குரூப் மீட்டிங் நம்ம நடத்துவோம். அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபிஷரிஸ் இந்தியா சைட்லேருந்து, இலங்கை சைட்லேருந்து அவர்களுடைய வெளியுறவுத்துறையும் இலங்கையினுடைய மீன்வளத்துறை அமைச்சர்கள் 1+1 1+1 2 நாடுகளுக்கான குழு வேகமாக மீட் பண்ணோம் அப்படின்னு நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆட்சியில் எந்த மீனவ சொந்தங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலனே. ஷூட்டிங் கிடையாது, யாருக்கும் உயிரிழப்பு கிடையாது, மோடி அவர்கள் விடுவது கிடையாது. மற்றபடி இன்டர்நேஷ்னல் பார்டர் இந்த பிரச்சனை பல ஆண்டு காலமாக இருக்குனே. இன்னைக்கு கச்சத்தீவை தார வாய்த்து கொடுத்த திமுக அதை பற்றி டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கோம். இன்றைக்கி 1+1 1+1 இன்டர் மினிஸ்ட்ரியல் குரூப் மீட்டிங் இந்திய அரசும் இலங்கையும் வேகமாக நடத்துவார்கள் என்று அங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ஜி நீங்கள் பாருங்கண்ணே, ஜெர்மனியிலேருந்து லேண்ட் ஆகி ஃபஸ்ட்டு மீட்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க.
அவர் எங்கேயும் போல நேராக வந்து உங்களை பார்த்தாங்க. கருப்பு முருகானந்தன் இங்கே இருக்கிறாங்க, இப்போ தான் டெல்லியிலேருந்து இப்போ தான் வந்தாங்க. அதனால் நாங்கள் மீனவ சொந்தங்களோடு இருக்கின்றோம். அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதா கட்சி உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை மீடியா நண்பர்கள் மூலமாக மீனவ சொந்தங்களுக்கு சொல்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுடைய இந்த ஸ்ட்ரைக்கை கைவிட சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறோம். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். 2 முக்கியமான மனிதர்களை சந்திச்சிட்டோம், 2 அமைச்சர்களை. இன்றைக்கி 1+1 1+1 ஜாயிண்ட் மினிஸ்ட்ரியல் மீட்டிங்க்கு ஏற்பாடு நடக்குது. உட்கார்ந்து பேசிக்கலாம், எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது மீனவ சொந்தங்கள் கஷ்டப்படுவதை பாரதிய ஜனதா கட்சி பார்க்க விரும்பலை. அதனால் கருப்பு முருகானந்த மன்னன் அவர்கள், அந்த மாவட்ட தலைவர்கள், இன்றைக்கி நாங்கள் போய் மீனவ சொந்தங்களுக்கெல்லாம் அங்கே ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வேண்டுகோள் வச்சுருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் 20ஆம் தேதி நடத்தாதீங்க, கருப்பு கொடி ஏற்றிக்கிட்டு கடலில் போகாதீங்க. அதே நேரத்தில் போன ஆண்டு கச்சத்தீவில் சர்ச்சு ஃபெஸ்டிவலுக்கு விசா ஃப்ரீ அக்சஸ் கொடுத்தோமா? போன ஆண்டு ரெக்வெஸ்ட் வச்சாங்க, உடனடியாக சந்தித்து கோவிட் காலகட்டத்தில் அதற்கான பர்மிஷன்லாம் நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணோம். இந்த ஆண்டு மீனவ சொந்தங்கள் மத வழிபாடு, சர்ச்சுக்கு போய் கும்பிட்றதையே அவங்க அவாய்ட் பண்ணணும். அதனால் இந்த வருஷமும் நம்முடைய மத்திய அரசு மீனவ சொந்தங்களோடு இருக்கின்றோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று உங்கள் மூலமாக இந்த நேரத்தில் மீனவ சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம்.